ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். ஏன் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு வர்றீங்க? இது உலர்ந்து போன கட்டை நனையறதுக்கு தான் ரொம்ப பிரியப்படும். நல்லா இருக்கு. நான் ஒண்ணும் உங்ககிட்ட தத்துவம் கேட்கல. ராத்திரி நேரத்துல இப்படி நனைஞ்சுக்கிட்டு வந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கோச்சுக்காத பொண்ணு, நீ ரொம்ப நல்லா டீ போடுவேன்னு பேசிக்கிறாங்க. இந்த குளிர் நேரத்துல கொஞ்சம் டீ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு உன்னை தேடிட்டு ஓடி வந்தேன். சரி சரி வாங்க, இதெல்லாம் காட்டுங்க. அங்க இருக்கிறதா உங்க இந்த ஆம்பளைங்களா இப்படித்தான். தான் உடம்ப தான் கவனிக்கிறது இல்ல, கண்ட இடத்துல சுத்துறது, கண்ணா பின்னா சாப்பிடுறது. அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வந்ததுன்னா ஐயோ அம்மா நெஞ்சு வலி தலைவலின்னு கடந்து கத்துறது. அதை பார்த்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க துடியா துடிக்கிறது. ஏன் மதன், உங்களை பத்தி கொஞ்சமாவது கவலை வேண்டாம்? என்னை பத்தி இப்பதான் நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். அந்த முதல் உணர்வே எனக்கு பயத்தை கொடுத்தது. எந்த பேய் என்ன பிடிக்க கூடாதுன்னு நினைச்சனோ, இப்ப அதே பேயை நான் விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் 5 ரூபா போதுங்கிற நிறைவான மனசு இருந்தது. இப்ப அதே மனசு 5 லட்சம் ஜெயிச்சாலும் நிம்மதி அடைய மாட்டேங்க. நீ சொன்னது கரெக்ட் லல்லி. நான் வந்தது ஒரு வழி பாதை தான். இந்த பாதையே என் வாழ்க்கையின் முடிவா இருக்குமோன்னு நான் பயப்படுறேன். இனிமே துடிச்சு பிரயோஜனம் இல்லை மகன். நானும் உங்க மாதிரி தான் துடிச்சு துடிச்சு கடைசியில துவண்டு மறத்து போயிட்டேன். உங்களுக்காவது ஒரு தங்க இருக்கா? எனக்கு இருக்க லல்லி. ஹலோ, மதன் இங்கதான் இருக்காரு, வர சொல்றேன். மதன், உங்களை உடனே பார்க்கணுமா? பெரியவர் போன் பண்ணிருக்காரு. நான் இங்க இருக்கிறது பெரியவருக்கு எப்படி தெரியும்? ஆண்டவனுக்கு தெரியாத விஷயம் கூட அவருக்கு தெரியும். தேங்க்யூ.